வெல்கம் டு திருஸ் விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 3 படங்கள். அந்த 3 படங்கள் 18+ படங்கள். அண்ட் இதில் 2 தமிழ் டப்பிங்ல இருக்கு, 1 தமிழ் டப்பிங் இல்லப்பா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் டப்பிங் இல்லாத படத்தை பற்றி முடிச்சிருவோம். சிட்னி ஸ்வீனியோட த ஹவுஸ் மேட் படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. இது தமிழ் டப்பிங்ல இல்லை. இதுல கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம சிட்னி ஸ்வீனி ஒரு மெய்டா ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கு சில ஆக்வர்டான விஷயம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஓனர் கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சுங்கிறதா இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்த சீன்ஸுமே இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் ஏகப்பட்ட இடங்கள த்ரில்லிங்கா அடுத்த நடக்கும் மாதிரி படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் படத்துல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா சிட்னி ஸ்வீனியா இருக்கணும், அப்புறம் நீனா அந்த கேரக்டரா இருக்கட்டும், அப்புறம் ஆண்ட்ரூ அவங்களும் வந்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம ஒன்று எதிர்பார்த்து இந்த படத்தை பார்ப்போம். ஆனா அது வந்து வேற மாதிரி விஷயத்தை கொடுக்குது. ஸோ அதை பொறுத்தவரை இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருக்குன்னே சொல்லிக்கலாம். 18+ சீனை மட்டும் ஓட்டி பார்க்காம ஃபுல் படமாவே உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். என்ன இந்த படம் தமிழ்ல பீரியட்ல கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல த்ரில்லர் படம். மிஸ் பண்ணாம கண்டிப்பா 18+ ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது படம் அதே சிட்னி ஸ்வீனியோட எனிஒன் பட் யூ. இந்த படம் வந்துட்டு சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஸ்டார்டிங்ல படத்துல மோதல் ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவு சிட்னி ஸ்வீனி வர சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் நம்ம எதிர்பார்த்த சீன் வந்து ஒரு சீன் இருக்கும், அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஓகேவான ஒரு படமா இருக்கும். ஏன்னா வந்து படம் வந்து டூரேஷனும் கம்மி தான், பட் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அண்ட் பெருசா உங்களுக்கு எங்கேயும் போர்டிங் வாய்ப்பு இல்லை தான், பட் வந்து ஒரு டீசென்ட் வாட்சா இருக்கும் இந்த படம். அண்ட் இது 18+ படம், அதுவும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சீன் தான் இருக்கு அப்படின்னால வந்துட்டு இந்த படத்தை உட்காந்து ஃபேமிலியோட பாத்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னா அதை தாண்டி இதை பத்தின ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, அப்புறம் சில விஷயம்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பா 18+ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 3வது படமான போன் லேக். இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல தமிழ்ல பிரிண்ட் இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது வில்லங்கமா தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துங்க. இதுல கதை என்னன்னு பார்த்தாக்க, ஒரு ஏரி, அந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவுக்கு ஒரு கப்பல் வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க அவங்களுக்கு நடக்கிற மர்மமான விஷயம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 18+ சீன்ஸ் எல்லாமே வந்து தூக்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். நிறைய கொஞ்சம் அங்கங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்தளவு இதுல வந்து பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா அதை தாண்டி இந்த படத்தை வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கான விஷயமா இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான விஷயமா இருக்கும். முக்கியமா ஏகப்பட்ட ட்விஸ்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு செமையா சொல்லிக்கலாம். முக்கியம் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் தோணும், டேய் நீங்க யாருடா, என்னதானே உங்களுக்கு பிரச்சனை, எதனா பண்ண வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி, டேய் என்னடா அது, ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவு 18+ மட்டும் இல்லாமல் படமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லர் படமாவே இருக்கும். பெருசா சொல்லிக்கிறது இது மேல ஆக அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு டீசென்ட் வாட்சா இருக்கும். ஓவரால் இந்த 3 படமே 18+ படங்களா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுங்க. அந்த 3 படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் வர காத்திருக்கு. ஸோ மறக்காம திருஸ் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.